ஹூத்தி மேலே அட்டாக் நடத்துகிறாங்க யூகேயும் யூஎஸும் சேர்ந்து. இதில் 31க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியானது. ஏன் ஹூத்தி மேலே அமெரிக்கா அட்டாக் நடத்தினாங்க அப்படிங்கிற கேள்விக்கு, இஸ்ரேலுக்கு எதிராக ஹூத்திஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. இஸ்ரேலுடைய எக்கனாமியை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், எனவே நாங்கள் ஹூத்திகளுக்கு எதிராக அட்டாக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, ஹூத்திஸ் இப்போ சமீப காலமாக பெரிய அளவு தாக்குதல் எதுலையுமே ஈடுபடலை அப்படிங்கிற கேள்விக்கு கிடையாது, இது இப்போது நேற்று நடந்ததுக்கான தாக்குதல் கிடையாது. நாளைக்கு ஹூத்திஸ்னால பிரச்சனைகள் வரலாம், அதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய விளக்கத்தை உலக நாடுகள் சும்மா ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் ஈரான் மட்டும் அதற்கு பகிரங்க எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அமெரிக்கா இது சும்மா விட்டுருவாங்களா? ஈரான் ஹூத்திஸுக்கு ஆதரவாக வருகிறது என்றால் என்ன நடக்கும்? பல கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு பதிவு. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? டாபிக்ல போறதுக்கு முன்னாடி புதன்கிழமை யாரும் மறந்துடாதீங்க, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்புக்குள்ள ப்ரீ லவ்டு புக்ஸ், வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட புக்ஸ் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் அப்டேட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகத்தை சூஸ் பண்ணி உடனடியாக வாங்கிக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு வந்து அந்த புத்தகத்தை வாங்குறாங்களோ அவங்களுக்கு அது ஃபிக்ஸ் செய்யப்படும். அடுத்த நாளே நாங்கள் அதை என்ன செஞ்சுருவோம்னா அனுப்பி வச்சுருவோம். கண்டிப்பாக 10,000 ரூபா 8,000 ரூபா அப்படிங்கிற புக்ஸ் எல்லாமே 150 ரூபா 200 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். உண்மையிலேயே இது ஒரு ட்ரெஷர். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது. ஸோ புதன்கிழமைக்காக வெயிட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. தேவையில்லாத மெசேஜஸ் யாரும் அந்த குரூப்பில் அனுப்ப வேண்டாம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக ஹூத்திஸ் அப்படின்னு சொல்லும்போதே இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய கப்பல், இஸ்ரேல் சார்பு இருக்கக்கூடிய கப்பல் ஏதாவது நாங்கள் பார்த்தோம்னா அதை நாங்கள் தகர்த்து விடுவோம் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்தவர்கள். சொல்லப்போனால் சில கப்பல்களை அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா பிடிச்சும் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஹூத்திஸுக்கு எதிராக நேற்று அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. குறிப்பாக ஹூத்திஸினுடைய தலைவர்கள், அவர்களுடைய பில்டிங்ஸ் இது எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வெளியானது. அப்போ ஹூத்திஸ் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் அமெரிக்கா வாண்டடாக இந்த யுத்தத்தில் ஹூத்திஸை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு தாக்குதல் எங்களை பலவீனப்படுத்தாது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. சரி, அப்போ ஈரான் பகிரங்க எச்சரிக்கை கொடுத்தாங்களே, ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு, ஈரான் ஹூத்திகளுக்கு தேவையான ஆயுதங்களை வேணால் கொடுக்கலாம். பட் அமெரிக்கா அதற்கும் இன்றைக்கி ஒரு செக் பாயிண்டை வச்சுருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சாதாரணமாக இந்த விஷயத்தை சொல்லலை. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஹூத்திஸ் ஒவ்வொரு தாக்குதல் நடத்தும் போதும் இல்லை ஹூத்திஸிடமிருந்து ஒரு ஆயுதம் வருகிறது என்றால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஈரான் தான் இந்த ஆயுதங்களை ஹூத்திஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எனவே நேரடியாக ஈரான் எங்களை தாக்குவதும் ஹூத்திஸ் எங்களை தாக்குவதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஈரானை இதுக்குள்ளே வளைச்சி போட்டிருக்காரு. அப்போ ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நேரடி யுத்தத்துக்கு போகாமல் ப்ராக்ஸி யுத்தமாக ஈரானுக்கு பதிலாக ஹூத்திஸை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் தான் ரஷ்யா அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அப்போது இந்த பேச்சுவார்த்தைக்காக 2 நாடுகளும் தயாராகி வரும்போது இந்த ஹூத்திஸ் ஈரான் பிரச்சனையில் ரஷ்யா ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை ரஷ்யாவுக்கும் ரொம்ப முக்கியமானது தான். உக்ரைனுடைய செட்டில்மெண்ட், இந்த உக்ரைன் செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இவங்க 2 நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற போகிறது. அப்போது உக்ரைன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன? ஒருவேளை பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அப்படி இல்லைனா ஒரு பெரிய செக்யூரிட்டி கேரண்டி, அப்படி இல்லைனா நீ பிடிச்சு வச்சிருக்க இடத்த நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறது, இது எல்லாமே உள்ளடக்கியதாக தான் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் அமெரிக்க தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிரீமியா ரஷ்யாவினுடைய பகுதி தான் அப்படிங்கிறத நாங்கள் மறுக்க மாட்டோம். ஸோ இதை மறுக்காமல் இருந்தால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? கிரீமியா 2014 வரை உக்ரைன்ட்ட இருந்த ஒரு இடம்தான். அதன் பிறகு அதை ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்க. கிரீமியாவினுடைய மொத்த ஆக்சஸ் இப்போ ரஷ்யாட்ட தான் இருக்குது. கிரீமியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர் ஏரியா, அந்த 4 ஏரியாக்கள் எல்லாமே இப்போ ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான கண்ட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிரீமியாவை விட்டு கொடுத்துட்டாங்க ரஷ்யா அப்படின்னா உண்மையிலேயே உக்ரைனுடைய முழு கண்ட்ரோலையும் ரஷ்யா விட்டு கொடுப்பதற்கான சமம் தான். அதனால் கிரீமியாவை எப்படினாலும் ரஷ்யா விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவையும் ரஷ்யா கையகப்படுத்துறதுனால உக்ரைனுடைய ஒரு 20-30% நிலப்பரப்பு ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, 2014க்கு முன்னாடி எந்த பார்டர் இருந்துச்சோ அதே பார்டர் தான் எங்களுக்கு வேணும், அப்படின்னா தான் நாங்கள் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. 2014க்கு முன்னாடி அப்படின்னா கிரீமியாவை பிடிப்பதற்கு முன்பு. கிரீமியாவும் உக்ரைனுடைய ஒரு எல்லையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும், அது வந்தால் மட்டும்தான் நாங்கள் போரை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் திடுதிப்பணி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு 30 நாள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கோப்பா உக்ரைன் அப்படின்னு சொல்லி உக்ரைனை ஒத்துக்கொண்டு ரஷ்யா கூட நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லி இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க.
அப்போ உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்கா உக்ரைனுடைய ஒரு நிலப்பரப்பான கிரீமியாவை ரஷ்யாவே வச்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான தேவை என்ன? ஏன்னா அமெரிக்காவினுடைய எதிர்கால திட்டம் தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது மாகாணமாக மாற்றலாமா, கிரீன்லாண்டை பிடிச்சு எடுத்துடலாமா, பனாமா கால்வாயினுடைய டோட்டல் கண்ட்ரோலை எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற பல முக்கியமான திட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த திட்டங்களுக்கு ஒரு நாடால் தான் எதிர்ப்பை தெரிவிக்க முடியும், அது ரஷ்யா தான். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு தேவையான இடத்தை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்து விட்டோம் என்றால் நமக்கு தேவையான இடங்களை ரஷ்யா நமக்கும் விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்கிறதோ என்னவோ. அதனால தான் கிரீமியாவை நீ வச்சுக்கோ, நான் வேணா அந்த பனாமா கால்வாயை வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ரகசிய டீல் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதே மாதிரி ஏகப்பட்ட டீல் நடந்திருக்கு ரஷ்யா மற்றும் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு வரலாறு இருக்குது. கோல்டு வார் மிகப்பெரிய அளவில் 2 நாடுகளுக்கும் இடையே கோல்டு வார் நடந்துட்டுருக்கு. அந்த நேரம் கூட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை உளவு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பிரிசனர் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே 2 நாடுகளும் செஞ்சாங்க. கோல்டு வார் நடக்கும்போதே இவ்வளவு நட்பை பாராட்டின 2 நாடுகள் நிச்சயமாக இப்போ நல்ல ஒரு டைம் வந்திருக்கே என்னெல்லாம் செய்வாங்க. எனவே தான் இந்த ஒரு முடிவு, இல்லாட்டி அடுத்தடுத்து தான் ரஷ்யா எடுக்கக்கூடிய முடிவு அமெரிக்காவுக்கு எதிரானது இருக்கவே இருக்காது, ஆனால் உக்ரைனுக்கு எதிரானதாக இருக்கும் அப்படிங்கிறத உக்ரைன் ரொம்ப பெரிய அளவில் பிலீவ் பண்ணுறாங்க. உக்ரைன் கடைசியாக கர்ஸ்க் பகுதியில் எங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி அந்த தோல்விக்கு காரணம் அந்த நேரத்தில் எங்களுக்கு சில உதவிகள் கிடைக்காமல் போனது தான் அப்படிங்கிறது தான். யூகே ஸ்டார்மர் அவர்கள் மறுபடியும் ஒரு விஷயத்தை ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னால் முடிஞ்ச உடனே நான் என்ன செய்வேன்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை உக்ரைனுக்கு அனுப்ப போகிறேன். அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உக்ரைனுக்குள்ளேயே இருக்கட்டும். எவ்வளோ நாள் அவங்களுக்கு தேவையான அந்த யுத்தம் நடந்து முடிந்து ஒரு அமைதி திரும்புகிறதோ அதுவரை எங்களுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உக்ரைனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரஷ்யாவுக்கு எதிரானது. ஏன்னா ரஷ்யாவினுடைய எல்லையில் வேறொரு நாட்டினுடைய இராணுவம் வந்து நிற்பதும் நாங்கள் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக தான் ஆக்ட் பண்ணுறோம், நீங்கள் சும்மா போங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லி யூகே சொன்னால் சும்மா போகிறதுக்கு ரஷ்யா என்ன சின்ன பையனா, இல்லாட்டி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? உக்ரைனுக்குள்ளே யூகே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூகேனுடைய ஒட்டுமொத்தமான கனவுகளும் உக்ரைனை சுற்றியே இருக்கும். யூகேயை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இராணுவத்தை இப்போது வெளி உலகத்துக்கு காண்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இல்லாட்டி யூகே இனிமேல் யாருமே மதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு யுத்தத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அதே யூகேல மறுபடியும் ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படுது. உக்ரைனுக்கு தேவையான பண உதவிகளையும் பொருள் உதவிகளையும் யூகே செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் அது இப்போதைக்கு முடியாது, ஆயுத உதவிகள் வேண்டுமானால் எங்களால் செய்கிற முடிகிற அளவுக்கு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கான பதிலையும் யூகே கொடுத்துருக்காங்க. யூகேனுடைய ஃபாரின் செக்ரட்டரி இன்னைக்கு இன்னொரு பதிலையும் சொல்லியிருக்காரு. G7 நாடுகள் கண்டிப்பாக ரஷ்யாவை ப்ரெஷர் பண்ணுவாங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தை இல்லாட்டி ஒட்டுமொத்தமான செக்யூரிட்டி கேரண்டி இது எல்லாத்தையுமே சேர்த்து வைப்பதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம். அது G7 நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிரான குரலாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த G7 நாடுகளுக்குள்ளே தான் அமெரிக்காவும் இருக்காங்க. அமெரிக்கா இதற்கு ஒத்துக்கொள்வார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யூகேனுடைய இதே ஃபாரின் செக்ரட்டரி இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கார். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா சொல்படி கேட்காத உக்ரைனுக்கு எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எதையுமே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நிராகரித்தார்கள். அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இல்லாமல் கர்ஸ்க் பகுதியில் இப்போது பிடித்து வைத்திருந்த பல இடங்களை இழந்து இருக்கிறது உக்ரைன் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கே தெரியும். அது யூகேனுடைய செக்ரட்டரிக்கு தெரியாமல் இருந்திருக்கு, ஃபாரின் செக்ரட்டரிக்கு. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இல்லை அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைக்காததுனால உக்ரைனுக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது, சொல்லப்போனால் உக்ரைன் இதை பெரிய பொருட்டாவே பார்க்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே உக்ரைன் இதை பொருட்டாக பார்க்கவில்லையா? கர்ஸ்க் ரீஜனில் உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்புகளை இன்னும் யூகேயால் அக்செப்ட் பண்ண முடியலையோ என்னவோ. யூகே உக்ரைனை விட கூடுதலாக ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும், ரஷ்யாவை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நாடுகளின் பட்டியலில் முதன்மையாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு போலந்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களை பார்த்து, எப்பா எதிர்க்கட்சி தலைவரே, ஹங்கேரி என்ன செய்கிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் முடிவுகளை எடுக்கிறாங்க, நீ போய் ஹங்கேரிட்ட சொல்லு. எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஆளும் கட்சி கேட்குறாங்க, நீ போய் ஹங்கேரிட்ட சொல்லு, உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட வேண்டும், அதற்கான முயற்சிகளில் ஹங்கேரி ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியாக நீ சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அரசியல் வியூகங்களை இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. பால்டிக் ஸ்டேட்ஸில் இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட்டை 2 முறை நாட்டோவினுடைய ஃபைட்டர் ஜெட் தடுத்து நிறுத்தியிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ பால்டிக் நாடுகள் அடுத்ததாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளாக இருக்கும் அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்கு இந்த விமானம், அதை தடுத்து நிறுத்திய விமானம் அப்படிங்கிறது மேலும் சில ப்ரூஃபாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ட்ரோன்ஸ் எல்லாத்துக்குமே சீனாவை நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே ட்ரோன் உருவாக்குதல் அப்படிங்கிறதுல தன்னிறைவு அடைந்து விட்டார்கள் என்றும், சீனாவை இனிமேல் நம்பியிருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னும் உக்ரைனுடைய விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். உக்ரைனுடைய FPV ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இப்போது சுலபமாக உக்ரைனாலேயே தயாரிக்க முடியும் என்கிற நம்பிக்கை உக்ரைனுக்கு பிறந்திருக்கிறது. லித்துவேனியாவில் ஐக்கியாவினுடைய ஒரு ஷோரூமில் திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்து சாதாரணமாக ஏற்படலை, 2-3 பேர் சேர்ந்து தீயிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதில் 2 பேர், அதில் முக்கியமான ஒரு நபர் ரஷ்யாவுக்கு சென்று வந்ததாகவும், அங்கிருந்து உளவாளிகள் வழியாகத்தான் இந்த லித்துவேனியாவில் ஐக்கியாவினுடைய அந்த கிளை நிறுவனம் மீது நீங்கள் தீப்பற்றிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாரிபோல் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அவங்களுடைய ஒரு 9000 ஹோம்ஸை சீஸ் பண்ணுறதுக்கான உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். மாரிபோலில் புதிய சிட்டியை உருவாக்குவதற்கான முயற்சிகளிலும் ரஷ்யா ஈடுபட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆயுதங்களில் தன்னிறைவு அடைகிறார்கள். உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்பதற்கும், இல்லை எங்களுக்கான ஒரு பீஸ் பிளான் உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய கோரிக்கையை ஏற்கிறதுக்கு அமெரிக்கா தயாராகுமா? அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் நடைபெறப் போகின்றன? ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அமெரிக்கா இருக்கும் பட்சத்தில் யார் இங்கே வெற்றியாளர்? கேள்விகள் நிறைய இருக்குது. அதற்கு அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அரசியல் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.